Okay. Hi, hello. Thank you all for coming for this launch. Purple Bay வந்து it's a premium bath fitting ஸ்டோருங்க. இது வந்து we give complete bathroom solutions. எல்லா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இங்கே டீல் பண்ணுறோம். ஸோ இங்கே எப்படின்னா இந்த ரொம்ப ஸ்பேஷியஸாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு பேயாக பிரித்து ஒரு 4 பேஸ் இருக்குங்க. ஒரு டோட்டலாக வந்து 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஷோரூமை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு we want to give a very good experience to our customer. வரவங்க வந்து நாங்களே ரொம்ப செலக்டடான ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே வச்சுருப்போம். ஸோ வரவங்க அந்த ஈஸியாக இருக்கும், அவங்களோட செலெக்ஷனும் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொடுக்கறதுக்கு we have an excellent sales team here. ஸோ பர்பிள் பே ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனா கம்ப்ளீட் ஒரு பாத்ரூம் சொல்யூஷன்ஸாக தருவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு எண்ட் வரைக்கும் ஒரு நல்ல சர்வீஸ் இருக்கும். நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாலுமே அதை வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து கொடுப்போம். எங்கள் டீம் அவ்வளோ பெரிய ஒரு டீம் இருக்கும். கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. இது வரைக்கும் நாங்கள் இருந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்காது. இப்போது அது எல்லாத்தையும் என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி இன்னும் பெரிய ஸ்பேஸில் பிக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக we have very reputed national brand international brands Dawn Brat, Graf அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் we are the only dealers dealing with these brands. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, சவுத் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக டீலர்ஷிப் வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சர்வீஸ் பேக்கப் நம்மளே கொடுத்துரும். அண்ட் ட்ரெயின்டு சேல்ஸ் டீம் இருக்கிறனால ப்ராப்பராக உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கைட் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி ஒரு 10 years கேப் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். அவங்களுக்கு கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கான கரெக்டான ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குறதுக்கு எங்கள் சேல்ஸ் டீம் பர்ஃபெக்டாக ட்ரெயின்டாக இருப்பாங்க. ஸோ யூ கெட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யார் என்னென்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் வராங்களோ அதுக்கான கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா சானிட்டரி பாத் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ரெகுலரான கிளாசெட் இல்லைங்க. கிளாசெட்லேயே நிறையா வேரியன்ஸ் இருக்குது. ரிம்லெஸ் இருக்கிறது, ஸ்லிம் சீட் கவர்ஸு, ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷிங். ஸோ அது எல்லாமே வந்து லைவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட்ஸ்லேயுமே we have லைவ் ஏரியாஸ். லைவில் வந்து ஒவ்வொரு ஷவரும் எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்டை ஃபீல் பண்ணி வாங்குறாங்க. ஜஸ்ட் இந்த ஆன்லைனில் வாங்குற மாதிரி இல்லாமல் அதோட we have பேக்கப் வீடியோஸோட பேக்கப் பண்ணி கொடுக்குறனால எல்லாத்தையும் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு கிளாசெட் கூட ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷிங்கை நாங்கள் அங்கே காட்டுவோம். அது பண்ணுறப்போ கஸ்டமர்ஸ் ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. என்னென்ன பட்ஜெட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வரைக்கும் கம்ப்ளீட் பாத்ரூம் சொல்யூஷன்ஸ் வந்து 30,000லேருந்து நம்மளால் கொடுக்க முடியுங்க. 30,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் 30 lakhsலேயும் இருக்குது. ஸோ எல்லா பட்ஜெட்லேயுமே இருக்குது. நாட் ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல். பர்பிள் பே அப்படின்னாலே தே டீல் வித் வெரி இன்டர்நேஷ்னல் காஸ்ட்லி பிராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். பட் நாட் ரியலி. எல்லா செக்மெண்ட் பீப்புளையும் வந்து கேட்டர் பண்ணுறது தான் பர்பிள் பேயோட கோல். ப்ரைமரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெப்ரெட், டியூராவேட்டு, க்ரோஹே, ஹேண்ட்ஸ் க்ரோஹே, அது மாதிரி ரெகுலரான தெரிஞ்ச பிராண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸ் அக்வான்ட்டு, டான்ரா, கிராஃப், அது மாதிரி நிறையா we have almost close to 25 brands பண்ணுறோங்க. நம்மகிட்ட மட்டும் இருக்கிற பிராண்ட்ஸ்னால் ஒரு 7-8 பிராண்ட்ஸ் இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக. நம்மகிட்ட மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது. சவுத் இந்தியாவிலே நம்ம பண்ணுற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கிற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டான் பிராட் அண்ட் கிராஃப் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாங்க. பொதுவாக நம்மளுடைய கஸ்டமர் டைரக்டாக வராங்க இல்லை இன்ஜினியரிங் அந்த மாதிரி இல்லை, 2 செக்மெண்ட்டும் இருக்குங்க. எங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா we are 18 years old store. எங்களுக்கு மேஜராக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர் ரெஃபரன்ஸ்லேயே வருவாங்க. கஸ்டமர் ரெஃபரன்ஸில் எப்படி எங்களால் எடுக்க முடியும்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி கஸ்டமர் கொடுத்த சர்வீஸ் மூலமாக அவங்க ரெஃபர் பண்ணி வர கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு 70% இருப்பாங்க. பட் என்ன அந்த 70% கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் கூட எங்களுக்கு ஆல்ரெடி கனெக்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்கூடையும் நம்ம ஒரு கனெக்டடாக இருக்கிறனால நம்ம ஒரு கஸ்டமர் டைரெக்டாக வந்தாலும் கூட அவங்களுடைய ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் நம்ம தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாத்து கூட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக தான் இருப்போம். கஸ்டமர்ஸ் கூட போனாங்கன்னா இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த பாத்ரூம் எடுக்கிற சபர் தான் அடிக்கிறாங்க. சபர் வந்து இங்கே காமிக்கும்போது வர அந்த இருக்கும்
வீட்டில் வரும்போது அந்த இது இருக்கிறது இல்லை. நீங்கள் அந்த மாதிரி எப்படி இல்லை பேசிக்காக அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஷவரை மட்டும் சிம்பிளாக சேல் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே ப்ரெஷர் பம்ப் போட்டு அந்த ஷவரை ஒர்க் பண்ண வச்சுருப்போம். அது ப்ராப்பராக கைட் பண்ணால் விட்டுட்டாங்கன்னா தான் இந்த ஷவர் இங்கே பார்த்த மாதிரி அங்கே வீட்டில் வரலையே அப்படின்னு. அது வர்றதுக்கு என்ன செட்டப் க்ரியேட் பண்ணுமோ அதான் நாங்கள் பேசிக்காக அவங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட் தான். கண்டிப்பாக சொல்லிடுவோம். நாங்கள் இன்ஸ்டலேஷன் கைடன்ஸே கொடுப்போங்க. ஒரு வீடுக்கு வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஸ்டேஜ் வரப்போ எங்களோட டெக்னீஷியன் போய் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸோடு தான் அவங்களோட ப்ளம்பரே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் சொல்கிற பாயிண்ட்டே அதுவாக தான் இருக்கும். எங்களுடைய சேலே எங்களுடைய ஒர்க்கே வந்து ஆஃப்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சைட்டில் எங்களோட வேலையே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். விற்கிற வரைக்கும் சில பேர் சேலை முடிச்சுட்டா அதோட ஒர்க் இல்லைன்னு இல்லை. எங்கள் ஒர்க்கே வந்து சேல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்குது. சைட்டில் வந்து இன்ஸ்டலேஷன் கொடுத்து என்ன ஹைட்டில் இந்த ஷவரை வைக்கணும். சில ஷவர்ஸ் எல்லாம் இந்த ஹைட்டில் வச்சா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு மேலே ஹைட் ஜாஸ்தியாக வச்சிட்டாலும் கம்மியாக வச்சிட்டாலும் அந்த ஃபீல் கிடைக்காது. ஸோ எல்லாமே நம்ம ட்ராயிங்காக கொடுத்துருவோம், மார்க்கிங் சைட்டில் பண்ணிடுவோம். இன்னொரு டெக்னிக்கல் டீம் ப்ளம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கரெக்டாக என்ன வேணும், ப்ரெஷர் பம்ப் வேணுமா, இத்தனை இன்ச் பைப் போடணுமா, இதெல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸுங்கிறது தான் நம்ம யூனிக்னஸ்ங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக இன்டர்னல் பைப்பிங்லேருந்து ப்ரெஷர் பம்ப்லேருந்து வாட்டர் ஹீட்டர்ஸு எல்லாமே எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். அதை சொன்னாங்க, அவர் கேட்டார் இல்லைங்களா ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்குற மாதிரி அங்கே ஏன் வர மாட்டேங்குதுன்னா, இங்கே பார்க்குற மாதிரி அங்கே வர வைக்கிறதுக்கான அனைத்து ப்ராடக்ட்ஸுமே நம்ம கையில் இருக்கும். இப்போது அதாவது கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயும் எல்லா மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் மட்டும் எங்களோட இது இல்லை. வி வாண்ட் டு கிவ் அந்த ஒரு பிராண்டட் அப்படிங்கிறப்போ ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி ஆகட்டும், இந்தியன் டெக்னாலஜி கம்மின்னு சொல்ல, பட் ஜெர்மன் டெக்னாலஜியில் அவங்க கொடுக்குற அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நாட் ஜஸ்ட் லுக் வைஸுங்க, டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய ஹோட்டல்ஸ் அன்னபூர்ணா குரூப்பில் எங்களோட ரெகுலர் கஸ்டமர். அதிபவனம், அன்னபூர்ணா, ஆனந்தாஸ், இப்போ மெர்லிஸ் ஹோட்டல் ஓப்பன் ஆச்சுங்களா, அதுவும் ஃபுல்லாக நம்ம தான் சப்ளை பண்ணோம். நிறைய கேஎம்சிஹெச் மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே ரெகுலராக நம்ம கஸ்டமர்ஸ். இது நம்மளுடைய தேர்ட் அவுட்லெட்டுங்க. தேர்ட் அவுட்லெட்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சாய்பாபா காலனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கந்தசாமி ரோட்டில் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமாக ஒரு 10 இயர்ஸாக இருந்தோம். 15 இயர்ஸாக இருந்தோம். ஆக்சுவலாக 2011 கந்தசாமி ரோடுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஓன் பில்டிங். இது வரைக்கும் இருந்த எல்லாமே ரெண்டட் ஸ்பேஸ். 9000 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் சொல்யூஷனாக ஓன் பில்டிங்கில் வந்து இது எங்களோட 18th இயர். ஆமாம், இது மட்டும்தான் இங்கே. அந்த ஷோரூம் ஆமாங்க, கிராஜுவலாக க்ளோஸ் பண்ணுவோம், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ண மாட்டோம். பழைய கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஸ்பேஸ் தெரியணும் இல்லைங்களா, அதனால் இல்லைங்க. ஆன்லைனில் மார்க்கெட்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அதாவது வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த ரியலிஸ்டிக்காக அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்லி இந்த பாத் ஃபிட்டிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்குறது வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் அதை பார்க்குறது ஒன்று இருக்கும், கிடைச்சது ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுங்க தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லைவ் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கினா தான் இதை தான் நம்ம வாங்குறோமான்னு தெரிஞ்சு வாங்கணும். வெப்சைட்ல வந்து கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க இருக்குங்க. எங்களோட வெப்சைட்ல என்னென்ன பிராண்ட்ஸ் we always encourage to come directly. இல்லை டெலிவரி பண்ணுறோம். பிடிச்சி வாங்கினா டெலிவரி பண்ணுறோம். நாங்கள் அக்ராஸ் தமிழ்நாடு பிஸ்னஸ் இருக்குங்க. நாட் ஒன்லி அபவுட் கோயம்புத்தூர், இங்கே டவுன் சவுத்தில் தூத்துக்குடி, கலிக்காவேலை வரைக்கும் ரெகுலராக பண்ணுறோம். சென்னை வரைக்கும் பண்ணுறோம். பெங்களூரில் எங்கள் பெரிய டீலர்ஸ் தான். பட் கஸ்டமர் வந்து இங்கே ஒருத்தர் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா அந்த கஸ்டமர் கோயம்புத்தூரில் பண்ணாலும் சரி, சென்னையில் பண்ணாலும், பெங்களூரில் பண்ணாலும் கண்டினியூஸாக கூட ட்ராவல் பண்ணுறோம். எல்லா டாப் பில்டர்ஸ் கூட மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். இப்போ க்ளோவர்ஸ் குரூப் அவரோட ஒர்க் பண்ணுறோங்க, ட்ரைஸ் ஸ்கொயர் கூட ஒர்க் பண்ணுறோம். இப்போ அனன்யா ஷெல்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம், சாஃப்ரான் ஷெல்டர்ஸ், நிறைய எல்லா டாப் பில்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறோம். 18 வருஷம் ஜேர்னி சொத்து பில்டிங் வேறு ஏதாவது ஆஃபர் இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்? சி எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் க்ரோன் வித் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃபருங்கிற மாதிரி தான் எங்களுடைய மெயின் கான்செப்ட்ஸாக. நாங்கள் இனிஷியல் டேஸ்லேருந்து க்ரோ ஆனது அப்படி தாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ரைஸில் வந்து பேக்கேஜஸ் ஆகும். பட் லான்ச்சுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் வச்சுருக்கிறோம். சில பிராண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் இருக்குது. புதுசாக ஒரு நல்ல ஐஃபைல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஐடியா என்ன சொல்லுங்கள்? எல்லாமே ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒன்ஸ்
ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க, இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம்னு இல்லாமல் டைரெக்டாக நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சுங்க. நம்மளோட கிளாசெட்ஸ் வாஷ் பேசின்ஸ் ஜஸ்ட்டு சொல்கிற மாதிரி இல்லை, கிளாசெட்லேயே வந்து நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது வாஷ் பேசின்ஸ் எல்லாம். இங்கே வந்து அவங்க நம்மளோட சேல்ஸ் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் கேட்டாங்கன்னா தான் அவங்களுக்கே தெரியும், ஓ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளார இருக்குது அப்படின்ட்டு. ரிம்லெஸ்ஸு, ஸ்வர்ல் ஃப்ளஷிங், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் நாங்களே எங்களோட சேல்ஸ் டீமுக்கு வந்து ரெகுலரான ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 2 weeks ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தால் மட்டும்தான் அவங்களும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்க முடியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு சேல்ஸ் பர்சனெலாம் பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு புரிய வைக்கவும் முடியாது. ஸோ எங்கள் ரெகுலராக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க சேல்ஸ் பர்சனுக்கு அவ்வளோ ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் லைக் தட் கஸ்டமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறது ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் பப்ளிக் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது அது சேல் பண்ணுறதோட உங்களோட பொறுப்பு முடிஞ்சிருங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறீங்க? நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டே அதான் நான் சொன்னேன். எங்களுடைய நாங்கள் எல்லா கஸ்டமரும் சொல்கிறதே ஒரே பாயிண்ட்டு தான். நீங்கள் எங்ககிட்ட பில் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுடைய வேலையே உங்ககிட்ட ஆரம்பிக்குது. எண்ட் டு எண்ட் சொல்யூஷனுங்கிறது அதுதான். செலெக்ஷன் பண்ணி ப்ராடக்ட்டை கொடுக்குறதோட முடியாது. அதுக்கப்புறம் சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஹைட்டில் அந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ளம்பிங் கைடன்ஸ் கொடுக்கணும், ப்ளம்பிங் மார்க் பண்ணி ப்ளம்பர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணுற பூசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் செக் பண்ணிடுவோம். அந்த ஸ்டேஜை செக் பண்ணால் தான் ப்ளம்பிங் கரெக்டாக பண்ணிக்கிறாங்களா தப்பாக பண்ணிக்கிறான்னு தெரியும். அப்போது நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம அதை கைட் பண்ணுவோம். ஸோ எல்லா கஸ்டமரையும் சொல்லதான் 2-3 ஸ்டேஜில் நாங்கள் சைட் விசிட் பண்ணுவோம். இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜாக தான் வாங்குவாங்க, ஒரே ஷார்ட்டில் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்காது. சர்வீஸ் இன்ஹவுஸ் டெக்னீஷியன் வச்சுருக்குறோங்க. நாங்கள் பண்ணுற பிராண்ட்ஸில் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே நல்ல சர்வீஸ் பேக்கப் இருக்கும். அது போக நம்ம வந்து இன்ஹவுஸ் டெக்னீஷியன் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் இன்ஹவுஸ் டெக்னீஷியன் வச்சு தான் சர்வீஸ் கொடுப்போம். ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ஸ்பேர் ரெக்யர்மெண்ட் இருக்குது, அந்த கேரண்டி கிளைம் ஆகணும்னா மட்டும்தான் வந்து கம்பெனி பர்சனை இன்வால்வே பண்ணுவோம், கம்பெனியோட டெக்னீஷியன். அதர்வைஸ் வந்து எங்கள் டெக்னீஷியனே எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்ககிட்ட ஒரு 3-4 பிராண்டில் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு 2-3 பிராண்ட் டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2-3 பிராண்டுக்கும் ஓவராலாக நம்மளே சர்வீஸ் கொடுத்துருவோம். பர்டிகுலர் ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியாக போக வேண்டிய ரெக்யர்மெண்ட் இருக்காது. பொதுவாக வந்து இந்த ஓன் பிராண்டுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெளியே நம்ம நிறைய பிராண்ட்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்மளே வந்து உள்ளே போய் அவங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது நமக்கு எந்த ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லைங்க. ஹவு நாங்கள் காம்படிஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்க. இப்போ எல்லோரும் இப்போ இந்த பிராண்டை 2 டீலர் வச்சுருக்கலாம், 3 டீலர் வச்சுருக்கலாம். எங்ககிட்ட வந்து ஏன் வாங்கணும்? அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்து பர்பிள் பே கிட்ட தான் நாங்க கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சோ நீங்க பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, நாங்க போய் கம்பெனியா பண்ண மாட்டோம். பர்பிள் பே நம்பி தான் வாங்கியிருக்கோம். ப்ரோஹே நம்பியோ ஆன்ஸ்லோயே நம்பி இந்த பிராண்டை நம்பி வாங்கல. எனக்கு பர்பிள் பே தான் தெரியுங்க. எனக்கு சொன்னவங்க நீங்கள் நல்லா சர்வீஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால் உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது நீங்கள் உங்களுடைய பொறுப்பு தாங்கிறது தான். அதெல்லாம் சொன்னீங்களே, எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமாக தான் கஸ்டமர்ஸே ஜாஸ்தி. ஏன்னா அந்த முன்னாடி இருக்க கஸ்டமர் நாங்கள் கொடுத்த சர்வீஸ்னால தான் எங்களுக்கு அடுத்த கஸ்டமர் வராங்க. ஸோ அப்போ நாங்கள் இந்த சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இது இன்றைக்கி ரீட்டைன் பண்ண முடியும். கஸ்டமர் ரீட்டைன் பண்ணுறது வந்து இப்போ சில கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் 3வது வீடு 4வது வீடு அவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் சரி, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் சரி, எல்லாத்துக்குமே எங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ரிட்டன்ஷன் வேணும்னா இந்த சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் ரிட்டன்ஷன் கொண்டு வர முடியும். ஓகே, தேங்க்யூ.